ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ எங்கே வந்திருக்கிறோன்னா சென்னையில் ஸ்பெஷலாக இருக்கிற ஒரு இடத்துக்கு தான் வந்திருக்கோம். இந்த ஃப்ரைடேன்னு சொன்னாலே சென்னைக்கு ஸ்பெஷல் அப்படின்னு தான் சொல்லலாம். எங்கே வந்திருக்கோம்னா பல்லாவரம் மார்க்கெட்டு தான் இன்றைக்கி வந்திருக்கிறோம். இந்த ஃப்ரைடே மார்க்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது பல்லாவரத்தில் மட்டும் இல்லை, ஏகப்பட்ட இடங்களில் இந்த ஃப்ரைடே மார்க்கெட் அப்படின்னு சொல்லிட்டு சென்னையில் நிறைய இடங்களில் வந்து வெள்ளிக்கிழமை வந்து ஷாப் வந்து போடுறாங்க. இங்கே என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எல்லா பொருளுமே இங்கே வந்து கிடைக்கும். நம்ம வந்து 10-15 கடைகளுக்கு போய் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு எல்லா பொருளையுமே நம்ம ஒரே இடத்துல வாங்கிட்டு போகலாம். ஸ்டார்டிங்கில் வந்து பலசரக்கு சாதனமும் அப்புறம் காய்கறி பொருட்களும் வந்து வச்சுருப்பாங்க. நம்ம வீட்டுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே வாங்கிட்டு போகலாம். இல்லை பெரிய பெரிய ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு சாட்டர்டே சண்டே லீவாக தான் இருக்கும். இந்த ஃப்ரைடே நைட்டு வந்து நம்ம வீட்டுக்கு தேவையான 1 வீக்குக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே இங்கே வந்து தான் எல்லாருமே பர்ச்சேஸ் பண்ணிட்டு போவாங்க. நிறைய பேர் ரிவ்யூ எடுத்து போட்டிருப்பாங்க, ரேட்டெல்லாம் ரொம்ப கம்மியாக இருக்கும் அப்படின்னு. இதெல்லாம் எதுவுமே இல்லை. ரேட் வந்து நம்ம வெளியில் வாங்குகிற ரேட்டை படி தான் இங்கேயும் இருக்கும். ரேட்டெல்லாம் ரொம்ப கம்மின்னு எல்லாம் சொல்ல முடியாது. இங்கே என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, நமக்கு எல்லா பொருளுமே ஒரே இடத்துல கிடைக்கும். நம்ம எங்கேயுமே அலைய வேண்டிய தேவை இருக்காது. இந்த மார்க்கெட் எப்படின்னா, காலையில் 5:30லேருந்து 6:30 ஸ்டார்ட் ஆகி நைட்டு 9 o'clock வரை இங்கே எல்லா ஷாப்புமே வச்சுருப்பாங்க. இது கிட்டத்தட்ட 1.5 கிலோமீட்டர் தூரத்துக்கு ஷாப் எல்லாமே வச்சுருப்பாங்க. நம்ம வீட்டுக்கு தேவையான செல்ல பிராணிகள் கூட இங்கேருந்து வாங்கிட்டு போகலாம். உங்களுக்கு பெட் வளர்க்குறதுக்கு நல்ல விருப்பம் அப்படின்னு சொல்லிடுச்சுன்னா எல்லா வெரைட்டியான பெட்ஸும் இங்கே வந்து அவைலபிளாக இருக்கும். நீங்கள் வந்து பார்த்திங்க வந்து ரேட்டும் ரீசனபிள் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் ரேட்டு ரொம்ப ரீசனபிளாக இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஓகே, நம்ம அவங்கள்ட்ட பார்கிங் பண்ணி நமக்கு தேவையான பொருள் எல்லாமே வாங்கிட்டு போகலாம். நான் இந்த பெட்டோட வீடியோ உங்களுக்கு வந்து இன்னும் ஒரு ஃபுல் வீடியோ நான் எடுத்து வச்சுருக்கேன். என்னெல்லாம் பெட் இருந்துச்சு, என்னெல்லாம் பேட் இருந்து அப்படின்னு சொல்லிவிட்டு நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். இந்த ஷாப்பில் நீங்கள் எல்லாமே பாருங்கள், என்னெல்லாம் திங்ஸ் இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ஃபுல் வீடியோ நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணிகிட்ருக்கிறேன். நீங்களும் இந்த ஃப்ரைடே இந்த மார்க்கெட்டுக்கு போன அனுபவம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா எனக்கு கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன பொருள் வாங்கி இதில் ஏதாவது ப்ராப்ளங்கள் ஆகியிருந்தால் கூட அந்த விஷயத்தையும் எனக்கு கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு பக்கத்தில் இதில் என்னென்னா, நம்ம வீட்டுக்கு தேவையான பொருள் வந்து ஃப்ரெஷ்ஷாக நம்ம எவ்வளோ தூரத்துக்கு இங்கே வாங்குகிறோமோ அதை விட செகண்ட்ஸ் பொருள் வந்து இங்கே அதிகமாக இருக்கும். இவங்க வந்து செகண்ட்ஸாக வந்து ஆக்கரில் இருக்கிற பொருட்கள் எல்லாத்தையும் இங்கே கொண்டு வந்து சேல் பண்ணுறாங்க. ஆனால் நமக்கு லக் இருந்துச்சுன்னா நிறைய பொருட்கள் வந்து நமக்கு பெஸ்ட்டான பொருளாக வந்து நமக்கு கிடைக்குது. நானும் சில திங்ஸ் எல்லாம் வந்து வாங்கியிருக்கேன். இந்த கம்ப்யூட்டர் பார்ட்ஸ் எல்லாம் வந்து வாங்கியிருக்கேன். எனக்கு வந்து பெஸ்ட்டாக தான் இருந்திருக்கு. ஆனால் சில பொருள் வந்து நமக்கு கொடுக்குற காசுக்கு பிரயோஜனம் இல்லாமல் போயிருக்கு. ஆனால் ரேட் அந்த செகண்ட்ஸ் பொருளை பார்க்கும்போது ப்ரைஸ் வந்து ரீசனபிளாக தான் இருக்குது. நீங்கள் வந்து அவங்கள்ட்ட பார்த்து செக் பண்ணி எதுவுமே வாங்க முடியாது. நீங்கள் பார்த்தாச்சுன்னா அவங்க சொல்லுவ ரேட்டு கொடுத்து நம்ம வாங்கிட்டு வரணும். ஆனால் ரேட்டு கம்மி பண்ண சொன்னாச்சுன்னா கண்டிப்பாக கம்மி பண்ணுறாங்க. இங்கே வந்து நம்ம முன்னாடி யூஸ் பண்ண அந்த கீ டைப் வாட்ச் எல்லாமே ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னு சொல்லலாம். அந்த வாட்செல்லாம் காலையில் நீங்கள் வந்து இங்கே போய் வாங்கினா மட்டும்தான் உங்களால் அந்த வாட்ச் எல்லாம் கிடைக்கும். அதுக்கப்புறம் போயிட்டிங்கன்னா இந்த பிஸ்னஸ் பண்ணுறவங்க வாங்கிட்டு எல்லாம் போயிடுவாங்க. நமக்கு தேவைப்படுற வந்து பொருள் கிடைக்காது. கொஞ்சம் ஏர்லியராக நீங்கள் போனால் மட்டும்தான் சில பொருட்கள் வந்து கொஞ்சம் ரேட் கம்மியாகிட்டெல்லாம் நம்ம இவங்கள்ட்டேருந்து வாங்க முடியும். இங்கே நீங்கள் பார்க்குறீங்க, இப்போ செகண்ட்ஸ் பொருள் எல்லாமே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. என்னெல்லாம் பொருள் இவங்க செகண்ட்ஸில் சேல் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தா தான் இங்கே என்னெல்லாம் பொருள் இருக்குது, என்னெல்லாம் பொருள் வந்து உங்களுக்கு தேவை இருக்குது. நீங்களும் இந்த ஃப்ரைடே மார்க்கெட் போனால் நான் இந்த பொருளெல்லாம் வாங்கினேன்னு விருப்பப்பட்டேன், எனக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இல்லை எண்ணங்கள் உங்களுக்கு அப்போ தான் வரும். நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த மார்க்கெட்டில் எப்போவுமே க்ரௌட் அப்படின்னு சொல்லலாம். காலையில் 6 o'clock ஆரம்பித்தா கூட அந்த 6 o'clockலேருந்தே க்ரௌடு வந்துகிட்டே தான் இருக்கும். ஒரு 10:30, 11 எல்லாமே வந்து அந்த மார்க்கெட்டில் நம்மளால் நடக்கக்கூட முடியாது, அவ்வளோ க்ரௌடாக இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, நம்ம வீட்டுக்கு தேவையான ஃபர்னிச்சர் பொருள் கூட இங்கே வந்து சேல் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த ஃபர்னிச்சர் பொருளெல்லாம் ரொம்ப ரேட்டு வந்து ரீசனபிளாக தான் இருக்குது. இந்த நம்ம வீட்டுக்கு தேவையான கட்டில், பீரோவாக இருக்கட்டும், எந்த பொருளாக இருந்தாலும் இங்கே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிட்டு போகலாம். அதுக்கப்புறம் இதெல்லாம் நம்ம முன்னோர்கள் பயன்படுத்தின காயின்ஸு. இந்த காயின்ஸும் வந்து நம்ம பே பண்ணி தான் நம்ம வாங்க வேண்டியது இருக்கும். ஒவ்வொரு காயின்ஸும் ஒவ்வொரு ரேட்டு. ஆனால் நமக்கு எல்லா வகையான காயின்ஸையும் இவங்க வந்து சேல் பண்ணுறாங்க. ஃபிஷ்ஷு எல்லாமே, கலர் ஃபிஷ்ஷு வீட்டில் வளர்க்குறதுக்கு எல்லாமே இங்கே சேல் பண்ணுறாங்க. ப்ரைஸ் வந்து ஓகே,
வாங்கலாம் அப்படின்னு சொல்லி தான் இருக்குது. ரொம்ப கம்மியிலலாம் இல்லை. நிறைய யூடியூபர்ஸ் ரிவ்யூ பண்ணி போட்டிருப்பாங்க. ரொம்ப கம்மியாக இருக்குது, ரொம்ப கம்மியாக இருக்குது. கம்மியெல்லாம் இல்லை, எதுவுமே இல்லை. நமக்கு எல்லா பொருளும் ஒரு இடத்துல கிடைக்கிறதுனால நம்ம எங்கேயும் அலையாமல் இங்கே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். ஆனால் ரொம்ப கம்மின்னெல்லாம் வந்து சொல்ல முடியாது. ஆனால் வெளியில் கம்பேர் பண்ணுற ஹோல்சேல் ரேட் கடைகளை கம்பேர் பண்ணும்போது இங்கே ரேட்டு வந்து ஜாஸ்தி தான். ரீட்டைல் கடையை கம்பேர் பண்ணும்போது ஈக்குவலாக தான் இருக்குது. மற்ற மாதிரி ரேட்டெல்லாம் ரொம்ப கம்மி இல்லை. அதுக்கப்புறம் நான் போன டைம் வெயில் டைம் ஆனதுனால இங்கே வந்து ஏகப்பட்ட ஜூஸ் கடைகள் வச்சுருப்பாங்க. கரும்பு ஜூஸு, ஃப்ரெஷ் ஜூஸ் கடைகள்லாம் வச்சுருப்பாங்க. அந்த ஜூஸ் எல்லாமே ரேட் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருந்தது. நம்ம அந்த தாகத்துக்கு சரி, அந்த வெயிலோட சூட்டை தணிக்கிறதுக்காக சரி, நம்ம இங்கே தேவையான ஜூஸை வந்து வாங்கி சாப்பிட்டுட்டு போகலாம். அது வந்து ப்ரைஸ் ரீசனபிளாக தான் இருக்கும். நீங்கள் வந்து ஃபுல்லாகவே இந்த வீடியோ பார்த்துட்ருங்க. ஸ்டார்டிங்லேருந்து நான் எண்டு வரை இந்த வீடியோ நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த பெட்டோட வீடியோ மட்டும்தான் நான் உங்களுக்கு இனி ஒரு வீடியோவில் நான் அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் கண்டிப்பாக மறக்காமல் இதுக்கு என்ன கமெண்ட்ஸ் பண்ணணுமோ கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட்ஸ் கண்டிப்பாக நீங்கள் பண்ணுங்கள். செகண்ட் செப்பல் கூட இவங்க வச்சுருப்பாங்க. ஆனால் நம்ம பிராண்டட் செப்பல் எல்லாமே வந்து சரி இவங்களுக்கு செகண்ட்ஸ் தான் இருக்குது, கொஞ்சம் கம்மியாக தருவாங்க அப்படின்னு பார்த்தாச்சுன்னா எதுவுமே இல்லை. அந்த பிராண்டை வந்து அவங்க கணிச்சு தான் வந்து ரேட்டு சொல்கிறாங்க. நம்ம ஆட்களை பார்த்தும் ரேட்டு சொல்லுவாங்க. நம்ம திடீர்னு ஏமாந்ததும் நம்ம வாங்கிடக்கூடாது. கொஞ்சம் கவனமாட்டு நம்ம வந்து பொருளை வாங்குறது ரொம்ப நல்லது. இங்கே வந்து திருட்டு பொருட்கள் கூட சில நேரங்களில் இந்த மார்க்கெட்டில் வரும், செகண்ட்ஸு சேல் பண்ணுற இடங்களில். அதனால் நீங்கள் கவனமாக சில பொருட்கள் வாங்குறது உங்களுக்கு சேஃபு. நீங்கள் இங்கே போனீங்கன்னா இந்த மார்க்கெட் எப்போவுமே க்ரௌடாக தான் இருக்கும். நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான பொருளை வந்து நீங்கள் வெள்ளிக்கிழமை வாங்கிக்கலாம். இந்த வெள்ளிக்கிழமை மார்க்கெட் இங்கே மட்டும் இல்லைங்க, சென்னையில் பல பகுதிகளில் இந்த மார்க்கெட் வந்து வச்சுருப்பாங்க. உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் எங்கே போய் ஆனாலும் ஃப்ரைடே உங்களுக்கு திங்ஸ் வாங்கிக்கலாம்.